சண்டே மார்னிங் முன்னத்து நாள் கழுவி வச்ச பாத்திரம் எல்லாமே பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இது எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே பண்ணல. டைரெக்டாக லன்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. டீ வச்சு குடிச்சிட்டு அது கூடயே முன்னத்து நாள் அப்பா வாங்கிட்டு வந்த தேங்காய் பண்ணை இருந்துச்சு. ஸோ அதுவும் சாப்பிட்டு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடலாம் இந்த வீக்குக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 1 வீக் வச்சுக்கலாம். இஞ்சி விட பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மந்த்துக்கே வச்சுக்கலாம். லன்ச்சுக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி தம் பிரியாணி, குக்கர் பிரியாணி 2 ரெசிபியுமே இருக்குது. நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நைட்டு இட்லி மாவு ஆட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஊற வச்சுட்டு இருந்தேன். 5 பங்கு இட்லி அரிசிக்கு 1 பங்கு உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி பாருங்கள். இட்லி ரொம்ப நல்லாவே வரும்.